வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பெரிய டவுட்லாம் யாரும் கேட்கல. சில பேர் வந்து இஃப் யூஸ் பண்ணலாமே சார் எதுக்கு பதிலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு இஃப்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி ப்ரோக்ராமில் இஃப் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஸ்விட்ச் எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா இஃப்பில் வந்து ரெண்டு தான். ட்ரூவாக இருந்தால் இப்படி போ, ஃபால்ஸாக இருந்தால் இப்படி போ. ஆனால் கேஸில் வந்து அப்படி கிடையாது. 4 ஆன்சர் கொடுத்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துட்டு ஆன்சர் ஏ வந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு, ஆன்சர் பி வந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு. இந்த மாதிரி கேஸ் ஏன்னா இது, கேஸ் பின்னா இது, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஏன்னா இதை பிரிண்ட் பண்ணு, பின்னா இதை பிரிண்ட் பண்ணு, சின்னா இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில். அதான் இஃப்புக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து ஸ்விட்ச் இல்லாமல் வந்து இஃப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் ப்ரோக்ராமுடைய லென்த் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ப்ரோக்ராமருடைய மிகப்பெரிய அல்லது ரொம்ப தரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங் லைனு கம்மியாக இருக்கணும், ப்ரோக்ராமுடைய சைஸு கம்மியாக இருக்கணும், அதோடைய அவுட்புட் வந்து வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. ஓகே, இன்னையிலேருந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான கிளாஸ்க்கு இன்னையிலேருந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் உள்ளது இதை நான் எடுத்துடுறேன். லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த கிளாஸில் வந்து லூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, லூப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டண்ட். லூப்புன்னா என்னங்க? ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்களுக்கு லூப்புனா என்ன அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். லூப்புனா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து திரும்ப 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 ரன் பண்ணுறது அன்டில் ஒரு கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ ஆகிற வரைக்கும். ஓகேவா? எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருவாங்க, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ வந்து ரன் பண்ணு அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். நம்ம இஃப்பு ஸ்விட்ச்லாம் வந்து ட்ரூவாக இருந்தால் இப்படி பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் இப்படி பண்ணுன்னு சொல்லி வச்சுருந்தோம். இதில் எப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும், அதாவது ஃபால்ஸாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணு. அதாவது தொடர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரன் பண்ணும்போது, உதாரணத்துக்கு பிரிண்ட் எஃப்ஐயோ இல்லை எக்ஸிக்யூஷனோ பண்ணும்போது அந்த டோட்டல் ப்ரோக்ராமிங், அந்த கோடிங் லைனுக்கு பேர் லூப். ஓகே, லூப்ஸ் வந்து எத்தனை வகைப்படுன்னு கேட்டிங்கன்னா 3 வகைப்படும். ஒயில் லூப்பு, டூ, ஃபார், 3 லூப்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கறது வந்து ஒயில் லூப். ஒயில் லூப்பு பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஓகேவா? பெருசாக இருக்கா? இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து ஒயில் லூப் பார்க்க போகிறோம். ஒயில் லூப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி சொல்லணும்னா, repeat a statement while a given condition is true. Repeat the same statement or statement while the condition is getting true. Is getting true. புரியுதுங்களா? என்ன இதில் பாருங்கள், ஒயில் லூப்பில் ஒயிலுங்கிற வார்த்தை இந்த வந்துருச்சு பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டா, ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரிப்பீட் த சேம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரே ஸ்டேட்மெண்ட்டையோ, அதாவது வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது ஒரே ஸ்டேட்மெண்ட்டையோ தொடர்ந்து 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு n நம்பர் ஆஃப் தர நம்ம வந்து ரிப்பீட் பண்ணும்போது அது எப்படின்னா ஒயில் த கண்டிஷன் கெட்டிங் ட்ரூ, சேம் டைம் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும், அதுக்கு பேர் தான் ஒயில் லூப். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒயில் லூப்புடைய ஃபார்மெட் என்ன? ஓகே, என்னாச்சு இந்த இடத்துல? ஓகே, ஒயில் லூப்புடைய ஃபார்மெட் இதுதாங்க. ஒயில்
கண்டிஷனு கர்லி பிராக்கெட்ஸ். ஓகே, இதுதான் ஒயில் லூப்புடைய கண்டிஷன், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். இது இன்ட்டு மெயின்லேருந்து இந்த பராந்திசிஸ் வரைக்கும் ஒயில் லூப். இதுதான். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுப்போம்னா கண்டிஷன் கொடுப்போம். ஓகேவா? என்னன்னா உதாரணத்துக்கு சம் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷனு, இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனு ட்ரூ ஆகிற வரைக்கும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஹியர். அது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வில் பி எக்ஸிக்யூட்டட் ஹியர். புரியுதுங்களா? அதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம கான்செப்ட். இதுதான் அதோடைய சின்டெக்ஸ். இதுதாங்க கான்செப்ட். புரியுதா? சின்டெக்ஸ் புரியுதா? while some conditions getting true, until getting true, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸிக்யூஷன் ஆகும். ஒருவேளை இங்கே ட்ரூ ஆகிடுச்சுன்னா இது முடிஞ்சு டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்துடும். புரியுதா? ஓகே, சொல்கிறேன்ப்பா. ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்த மாதிரியே while open bracket closing bracket open parenthesis closing parenthesis. தென் இப்போ எப்படி நம்ம இதை வந்து பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நம்பர் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? 10 வரிசையாக 10 நம்பர் பிரிண்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது? வரிசையாக 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் மேட்ரு. இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது? இப்போ எப்படின்னா, த ஃபஸ்ட்டு நம்பர் இஸ் வேணாம், ஃபஸ்ட்டு நம்பர்னால் செகண்ட் நம்பர் இஸ்ன்னு வரும். ஓகே, நம்பர் இஸ் 1, ரெண்டாவது லைனு நம்பர் இஸ் 2, மூணாவது லைன் நம்பர் இஸ் 3, இப்படி வரணும். நான் அவுட்புட்டுக்கு இந்த இடத்துல எழுதுறேன். எப்படி வரணும்னா பிரிண்ட் அவுட் நமக்கு நம்பர் இஸ் 1, ஓகே, நம்பர் இஸ் 2, நம்பர் இஸ் 3. ஸோ இப்படி வரணும். கண்ட்ரோல் மைனஸ். ஓகே, இப்படி வரணும். இப்படி வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஒயில் லூப். இந்த மாதிரி சேம் நம்பர் சேம் இது வந்து சேம் தானே. இது வந்து பிரிண்ட் எஃப் வந்து இப்போ நம்பர் இஸ்ங்கிறது சேம் இந்த இடத்துல வந்து என்ன போடுவோம்? பிரிண்ட் எஃப் டபுள் கொட்டேஷன் த நம்பர் இஸ் பெர்சன்டேஜ் டி கம்மா, இங்கே ஒரு வேரியபிள், ஏதாவது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் தானே இங்கே எடுப்போம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஐன்னு கொடுக்குறேன். இப்போ ஐங்கிறது என்ன பண்ணோம்? இங்கேன்னு எடுத்துக்கும். கருத்துண்ணே, புரியுதா இல்லைங்களா? கம்மா இங்கே வரணும். தென் க்ளோசிங் ப்ராக்கெட். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் இஸ் பெர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது வந்து 10 நம்பர் வரைக்கும், 10வது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. 10க்கு மேலே பிரிண்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? 10 வர்ற வரைக்கும், உதாரணத்துக்கு 11க்கு கீழே வரைக்கும் இது ட்ரூவாக இருக்கும். அப்படி தானே? உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒயிலில் வந்து நம்பர் 1ன்னு வருது. இந்த இடத்துல i=1ன்னு வருது. அப்போ இந்த இடம் ஃபால்ஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் பக்காவை நான் போட்டுறேன், இப்போ உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? இன்டீஜர் i, ஓகே, i=1 சேர்த்தே கொடுத்துரும் இன்டீஜர். அப்புறம் i=1 மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா i ஸ்பேஸ் கிரேட்டர் தென் 11, சாரி லெஸ் தென் போட்டேன், கிரேட்டர் தென் 11. இப்போ வந்து இந்த இடம் என்ன? ஐங்கிறது இங்கே 1 இருக்குது, 1 விட 11 பெருசு. அப்போ இந்த இடம் ட்ரூ ஆகிடுச்சுனாலே முடிஞ்சிடும். ஃபால்ஸாக இருக்கணும் அன்டில் ட்ரூவாக இருக்க வரைக்கும். அப்போ இந்த சிம்பிள் தான் கரெக்டான சிம்பிள். புரியுதுங்களா? ஓகே, இந்த சிம்பிள் தான் கரெக்டான சிம்பிள். இந்த சிம்பிள் தான் கரெக்டு. சாரி, இதுதான் கரெக்டு. சாரி, ஏன்னா 1 விட இது தானே பெருசு. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ இங்கே 1 விட 11 பெருசு. ஸோ இந்த இடம் என்ன ஆகிடுது? ட்ரூ ஆகிடுது. ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது.
இதுதான் கான்செப்ட், இதில் உள்ள கான்செப்ட். இப்போ பாருங்களேன், இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்களேன். I equal to I ப்ளஸ் ப்ளஸ் பாருங்கள். இப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஏதோ ஒரு எரர் இருக்குது, வெயிட் a minute. எக்ஸ்பெக்டட் பிஃபோர் சிம்பிள் என்னாச்சு? சம் எரர் ஹேஸ் ஹேப்பன். வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம் என்ன எரர். இன் ஃபங்க்ஷன் மெயின் எரர் எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் ப்ராக்கெட் பிஃபோர் ஐ. ஓகே ஓகே. கமா வந்து வேரியபிள் பக்கத்தில் வரணும், ஆனால் கரெக்டு. ஸோ இப்போ ரன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. பிகாஸ் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அது கரெக்ட் பண்ணுவேன் நான். I equal to I plus 1. பாருங்க, the number is 1, the number is 2, the number is 3, the number is 4, the number is 5, the number is 6 வந்துருச்சா? இது சேம் லைனில் இருக்குது. ஸோ பிரேக் லைன் கமாண்ட் கொடுக்கணும். அப்போ பிரேக் லைன் கமாண்ட் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்கணும்? இந்த இடத்துல கொடுக்கணுமா? ஒரு ஸ்பேஸ் கொடுத்து break line command n. So now we execute the program. உங்களுக்கு புரியும் பாருங்க, பக்காவாக புரியும். வந்துருச்சா? இருங்க வரேன் ஒரு நிமிஷம். கண்ட்ரோல் மைனஸ் எஸ். இந்த பாருங்க, த நம்பர் இஸ் 1 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா இன்டிஜர் ஐ கொடுத்தாச்சு. ஐங்கிற வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ 1 என்ன பண்ணும்? இங்கே வரும். ஒயில் 1 வந்து 11ஓட சின்னது, கரெக்டாக 1. அப்போ ட்ரூ ஆகிடுது கண்டிஷன். ட்ரூ ஆனோன்னா உள்ளே வரும். பிரிண்ட் எஃப் த நம்பர் இஸ் 1 வந்துடும், இங்கே பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன இப்படி தான் கொடுக்கணும் சின்டெக்ஸ். I equal to I plus 1. அடுத்த நம்பர் ஐக்கு அடுத்த 1க்கு அடுத்த நம்பர் எப்படி +1 போட்டால் தானே வரும். I equal to I plus 1ங்கிறப்ப இந்த இடத்துல ஐக்கு வேல்யூ வந்து 2ன்னு ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த க்ளோசிங் பேராந்திசிஸ் இங்கே இருக்கிறதுனால இது திருப்பி இங்கே வராது, இந்த இடத்துக்கு வராது, இந்த இடத்துக்கு தான் வரும். இந்த க்ளோசிங் பேராந்திசிஸோடைய பேரண்ட் வந்து இந்த ஒயில் தான். ஸோ இந்த இடத்துல 2 நீங்கள் வந்துடும். ஸோ 2 வந்து 2வோட 11 பெருசா? நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 2வோட 11 பெருசா? பெருசு. ஓகே, அப்போ ட்ரூ இந்த இடத்துல. ஸோ த நம்பர் இஸ் 2. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? I is equal to I plus 1. ஸோ I is equal to ஏற்கனவே 2 இருக்கு, 2 plus 1 3 ஆகிடும். இப்போ ஸோ 3, சாரி இந்த இடத்துல 3. ஸோ இப்போ திருப்பி இந்த க்ளோசிங் பேராந்திசிஸ் இங்கே இருக்கிறதுனால இந்த ஒயில் கண்டிஷன் இங்கே வந்துடும். அப்போ இந்த ஐ இந்த இடத்துல என்ன ஆகும்? 3ன்னு மாறிடும். நான் இந்த இடத்துல 3ன்னு மாற்றுறேன். 3ன்னு மாறிடுச்சா? திருப்பி பாருங்கள் 3 வருதா? இதே போல் 10 வரைக்கும் வரும். இப்போ கடைசியாக 9ன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல I is equal to 9. ஸோ இந்த இடத்துல 9ஓட 11 பெருசு. ஸோ என்ன ஆகும்? இந்த நம்பர் இஸ் 9. இந்த வந்திருக்கா? நம்பர் இஸ் 9. தென் இந்த இடம் என்ன ஆகும்? I is equal to I plus 1ங்கிறப்ப 10ன்னு ஆகிடும். ஸோ இங்கே இது 10ன்னு வந்துடும். 10ஓட 11 பெருசு தான். ஸோ இந்த இடம் தான் ட்ரூ. த நம்பர் இஸ் 10. ஓகே, ஏன் இந்த நம்பர் இஸ் 11ன்னு வரலன்னா இந்த இடத்துல திருப்பி வரும்போது I is equal to I plus 1 வந்து ஐ ஏற்கனவே 10ஆக இருக்கும்போது 10 plus 1 11ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 11ன்னு வரும்போது கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆகிடும். புரியுதா? 11ஓட 11 பெருசா? இல்லை. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் இதோட முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த லைன் இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் ஓவர் அப்படின்னு கொடுத்தேன்னா முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், டெலீட் பண்ணுறேன். ஸோ இருக்கட்டும், இது வந்து அந்த கமெண்ட்ஸில் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், I am running the command, taking some time. பாருங்கள் வந்துருச்சா? the program is number is 10. அதுக்கு அடுத்தது இதுக்குள்ள ப்ராசஸ் ஆகாது. then the program is over. புரியுதுங்களா?
ஸோ இதே உதாரணத்துக்கு ஐ கிரேட்டர் தென் 11 கொடுத்ததுக்கு பதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11 கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா 11 பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறப்ப கிரேட்டர் தென் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு 11 தானே. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த நம்பர் இஸ் 11 வரும், 12 வராது. இப்போ பாருங்களேன், வந்திருக்கா? இந்த நம்பர் இஸ் 11 வருது, 12 வராது. ஒயில் லூப் கண்டிஷனுடைய கான்செப்ட் புரியுதா? ஓகே, கான்செப்ட் தான் மெயின். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பெரிய